வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்னன்னா, பணம் பணம்னு நம்ம தேடிட்டே அலைகிறோம், ஓடுறோம், வர்றோம், போறோம், இருக்கிறோம், எல்லாம் தான் செய்வோம். பணம் நமக்கு தேவைதான். அதனால அடையக்கூடிய நன்மைகள் பல. அதனால அடையக்கூடிய சிரமங்கள் சில. எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அளவுக்கு மேல போனா எல்லாமே பிரச்சனை தானே. ஆனா, இந்த பணத்த கொண்டு வர்றதுக்கு யார் தயாராகுறா? ஜனாதிபதி தான் தயாராமா. பணம் தனாதிபதி மூலமாக தான் வரணும். இந்த தனாதிபதி போய் லாப பாவத்தில் அது எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய பாவமாக இருந்தாலும் மல்டியாக ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு லாப பாவத்துக்கு தான் இருக்கும். அப்ப தனாதிபதி லாபத்துக்கு போனால் அவர் செல்வந்தர், உண்மையிலே பெரும் செல்வந்தர். அந்த பெரும் செல்வந்தர்ல எல்லா லக்னத்துக்குமே தனாதிபதி லாபத்துக்கு போக முடியும். மேச லக்னத்துக்கு தனாதிபதி சுக்கிரன் லாபத்துல கும்பத்துல போய் நிக்க முடியும். ரிஷப லக்னத்துக்கு அதே மாதிரி போய் அவர் நிக்க முடியும். ஆனா 2 லக்னம் தான். கும்ப லக்னமும் சிம்ம லக்னத்துக்கு தனாதிபதியே லாபாதிபதி. தனாதிபதியே லாபாதிபதியாக போய் இருக்கிறப்ப தனாதிபதி முழுமையாக தன் குணத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு செல்வத்தை தேடி கொடுத்துறான். அவர் நினைத்த மாதிரி தன்னுடைய பேச்சுக்கள், தன்னுடைய வாழ்க்கைகள், தன்னுடைய குடும்ப அமைப்புகளையும் கொடுத்துறான். வேறு கோள்கள் அமைப்பு இருந்தால் வேற வேற சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க, அது வேற. ஆனால் நமக்கு செல்வம் அப்படிங்கிற அமைப்புகள்ல நமக்கு சப்போர்ட் கிடைக்கணும்னா தனாதிபதி லாபத்தில் செல்வம் உண்டு. அதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவர் முழுமையா சப்போர்ட் பண்ணிடுறான். அப்ப தனாதிபதி லாபத்தில். இப்ப சிம்ம லக்னா தனாதிபதி புதன் லாப பாவத்துல போய் இருக்கானே சார், அவன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 லக்னத்துக்குமே தனாதிபதி பெண் ராசியினுடைய அதிபதி தான். லாபாதிபதி ஆண் ராசியின் அதிபதி. இப்ப சிம்மத்துக்கு தனாதிபதி புதன், அவன் போய் லாப பாவத்துல நின்றுறான். அந்த லாப பாவத்துல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. என்ன? செவ்வாயினுடைய நட்சத்திரம், அங்க ராகுனுடைய நட்சத்திரம், அங்க குருவனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல அவன் எங்க இருந்தால் எப்படி பணம் கொடுப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கான்னு வைங்க, மிருகசீரிடத்துல இருக்கான். ஆனா பாவம் லாப பாவமாவும் இருக்கணும். அவன் பாவ ரீதியா 10ல இருந்துட்டா போச்சு. பாவ ரீதியாவும் அவன் லாபத்துல இருந்து மிருகசீரிட நட்சத்திரம். இயற்கையிலேயே சுகமும் பாக்கியமும் உடையவர், முறையாக சரியாக சம்பாரிச்சு அழகாக தன்னுடைய சொத்துக்களை சேர்த்து அந்த சொத்துக்கள் அழிவுபடாமல் 1 by 1 அதை அழகா சேர்த்து நிம்மதியாக வாழ்ந்து சேரக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பை இந்த புதன் மிருகசீரிட நட்சத்திரத்துல இருக்கிறப்ப அவருக்கு கொடுத்துட்றான். யாருக்கு? சிம்ம லக்னக்காரருக்கு. அதே மாதிரி ராகு நட்சத்திரத்துல இருக்கிறார். திருவாதிரையில நின்றுறான்னு வைங்க புதன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு ஒரு மாதிரியான பிளானட். ஏன்னா எம்ஆர்பி இவ்வளவுதான் சொல்லும். மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் போட்டுட்டு அது பாட்டுக்கு விற்ப ஆளை பார்த்துட்டு எவ்வளவுக்கு வேணாலும் கொடுப்பான். 70% லாபம் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு 20%, 10%, 30%, 40%, அவன் பாட்டுக்கு கொடுப்பான். இந்த ஜிக்ஸாக் ஒர்க் எல்லாம் ராகு செய்யும். அப்படி செய்யறப்ப இந்த ராகுனுடைய சாரத்துல இருக்கக்கூடிய இவன் எங்க இருக்கணும்? இந்த ராகு இவனும் நல்ல பாவத்துல இருக்கணும். தீய பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தின் தன்மையில பொருளை கொண்டு வாரின்னு சொல்லிட்டு பிரச்சனையை கொடுத்துருவான். நல்ல பாவத்துல இருந்தா போதும். என்னை கேட்டா சுகபாக்கியத்துல இருக்கட்டும், அல்லது 10ஆம் பாவத்துல இருக்கட்டும், அல்லது 2ஆம் பாவத்திலே இருக்கட்டும். ஏன்னா இங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல தன வரவேற்பு. அதனால் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் போயிடுவார். சரிங்க, குரு சாரத்துல இருக்கார். இது ஒரு பிரச்சனைக்குரிய சாரம். புனர்பூசம் 3 பாதமும் அங்கதான் இருக்கு மிதனத்துல. அதுல இருக்காருன்னு வைங்க புதன். இந்த குரு எங்க இருக்கிறானோ கிடையாது. இவனுடைய ஆதிபத்தியத்துக்கு பலன் நம்ம சொல்லணும்னா 5, 8 கூடையவன். 8 கூடையவனுடைய அமைப்புகள்ல நமக்கு லாப பாவம் எப்படி இயங்கும்? லாபம் கிடைக்கிற லாபத்திலே நஷ்டமாகும். கொஞ்சம் மூளை கிடைக்கும். 5ஆம் பாவமாக இருக்கும்போது நம்ம செல்வம் சேகரிக்கிறப்ப தயவு செய்து 5ஆம் பாவம் எல்லாம் நமக்கு வேலை செய்யக்கூடாதுங்க.
அது அது வந்து இது சரிதானா முறைதானா இது செய்தியை சிந்தனையை தூண்டக்கூடிய இடத்துல செல்வம் கொளிக்காதுங்க. 5ஆம் பாவத்தினுடைய தன்மையில தேவைதானா நமக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டாலே முடிஞ்சுங்க கதை. அதை அப்படியே நிப்பாட்டிடும். ஆக இங்க இருக்கக்கூடிய அடிப்படையில செவ்வாய் சாரம், அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு ராகு சாரம். இந்த குருவனுடைய அடிப்படையில 8ஆம் பாவத்துல கோள்கள் இருந்தால் தப்பிச்சிருவோம், இல்லாட்டினா மாட்டிக்கிருவோம். இதுதாங்க இந்த மத்திமம். குரு சாரத்துல இருந்தால் மத்திம பலன். ராகு நல்லா பாவத்துல இருக்கும்போது சூப்பர் பலன். இயற்கையாகவே செவ்வாய் சாரமும் அந்த 4 9 குறைந்தாரமும் ஒரு நன்மை பலன். இதே மாதிரிதான் கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல குரு சாரம் இருக்கு, சனி சாரம் இருக்கு. அதே மாதிரி வந்து புதன் சாரம் இருக்கு. புதன் சாரம் 5 8 குடியன் சாரம், அது நார்மல் தான். ஆனா சனி சாரத்துல இருக்கப்ப சனி விரையாதிபதியாகவும் இருப்பான், லக்னாதிபதியாகவும் இருப்பான். அந்த சாரம் வந்து அவ்வளவு பெனிஃபிட்டபிள் சாரமே கிடையாது. ஒரே ஒரு பாதம் தான் இருக்கு, புரட்டாதி ஒரு பாதம் 4ஆம் பாதம். அந்த புரட்டாதி 4ஆம் பாதம் இருந்தா அதுக்கு முன்னாடியுமே இருக்கணும். யாரு? லக்ன பாவம் வந்து அதுக்கு 2ஆம் பாவம் அதுக்கு முன்னாடியே நிக்கணும். 3.20 டிகிரி 333.20 டிகிரி 330ல தொடங்குது. 331ல லக்ன பாவம் இருந்தா போதும். 332 2ல இருந்தா போதும் அந்த ராசியில. இவர் 333 20க்குள்ள அந்த இது அமைஞ்சிருக்குருச்சுங்க குருசாரத்துல. அதாவது 2ஆம் பாவம் அமைஞ்சிருச்சுங்க. சூப்பரா வருமானம், முறையாக சரியாக வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையை அவங்க அற்புதமா பெறுவாங்க. இது ஒரு அற்புதமான விஷயங்க. செல்வத்தை சரியாக சேர்க்கக்கூடியதுன்னா தன லாபாதிபதியாக ஒரே பிளானட் அவங்க நல்ல சாரத்துல அழகாக அவங்க நின்றுட்டாலே போதும், செல்வம் கொளிக்குமுங்க. அதுவும் இந்த கும்பலக்னத்துக்கு அந்த குருவே அவன் நட்சத்திர சாரத்திலேயே அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். புதனுக்கு அது இல்லை. ஆனா இந்த கும்பலக்கணத்துக்கு அதுவும் உண்டு. நல்லா இருக்கும். வாழ்க்கையும் நல்ல பேச்சு ஒண்ணு, செயலும் அதே ஒண்ணுன்ற மாதிரி கொண்டு போயிடும். நன்றிங்க, நன்றிங்க.